விழுந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாருடி. பண்ணிட்டாலும் அவன்லாம் ஒரு ஆளுன்னு இன்னும் ஒரு மாசத்துல அந்த ஆளு வாங்கின கடனை எல்லாம் அடைக்கல உன் பொண்ணு மாதிரி நானும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அப்பதான் கடன்காரன் எவனோ காசு கேட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டான். உன் வீட்டுக்காரர் குடும்பமே அரசியல்வாதி பரம்பரைடி. அவங்க அப்பா இறந்த பிறகு கட்சியில அவருக்கு அதே தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவோங்கிற நம்பிக்கையில கடனை உடனே வாங்கி செலவு பண்ணிட்டாரு, தோத்துட்டாரு. ஜெயிக்கிற மூஞ்சிய பாரு. நான் சொல்றது கேளுடி, கொஞ்சம் கோவத்தை குறை. மாணிக்கம் சேட்டுக்கிட்ட இப்போதைக்கு இதை வச்சுக்க சொல்லுப்பா. என்ன சிகாமணி சார் இது? சேட்டு ஜிப்பா தைக்க சொன்னா நீங்க வெறும் ஜட்டி தைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ஏமாத்திரம். நீங்க மட்டும் இன்னும் ஒரு வாரத்துல ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணலனா சேட்டு உங்க மச்சான் ஜமீன்தார் மேல கேஸ் போட்டுருவாரு. அவர் மேலயா? ஆமா, அவர் தானே உங்களுக்காக ஜவாப்தாரி கையெழுத்து போட்டாரு. அவர் எங்கடா போட்டாரு? அவர் கையெழுத்தா நான் தானடா ஓ, போட்டேன். அப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா ஜமீனால ஜாமீன் எடுக்க முடியாதா? ஜமீன் ஜாமீன் இந்த ரைமிங் இப்ப ரொம்ப அவசியமா? ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா கூடடா. இதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு. என்ன? சேட்டுக்கு ரொம்ப நாளா இந்த அரண்மனை மேலையும்